இந்த நாள்ல கூட நம்ம ஜபத்தை பத்தி சில காரியங்களை பார்க்க போறோம். ஜபம்னா என்ன? இந்த ஜபம் எப்படி இருக்கணும்? ஜபத்தினுடைய முக்கியத்துவம் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? ஜபம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ நம்முடைய மனதிற்கு தோன்றினது அல்லது நம்முடைய விருப்பம் இதையெல்லாம் நம்ம கடவுளிடத்துல சொல்லுகிறது ஜெபமா? அல்லது ஜெபம்னா வேதம் என்ன வெளிப்படுத்தி கொடுக்கிறது, நாம் எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். கடந்த முறை நாம முதல் சபை, உள்ளூர் சபை அது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அங்க எப்படி இருந்தது ஜெபம் அப்படிங்கிறத குறிச்சு நம்ம பார்த்தோம். கடைசி ஜெப குடுவையில நம்ம அதை பார்த்தோம். இன்னையில இருந்து ஒரு புதிய காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஜெபம்னா அது என்ன, அது எப்படி இருக்கணும்? இந்த ஜெபம் அல்லது மற்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வேத சத்தியங்கள்லாம் கேட்கறத நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தாவிட்டால் அது எந்த பிரயோஜனமும் அது கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல பதிய வச்சுக்கணும். கேட்கிற ஒரு ஒரு காரியமுமே அது செயல்படுறதுக்கு ஆண்டோடைய உதவி நாடி நம்ம அதை செய்யணும். இல்லைன்னா வெறும் அது பாடமாக ஒரு செய்தியா கேட்ட மாதிரி அறிவுல தலையறிவோட மட்டும்தான் இருக்குமே தவிர அது வாழ்க்கையில இருக்காது. ஆகவே ஜபத்தினுடைய காரியங்களை நம்ம கடந்த ஜப கூடுகையில முதல் சபை எருசலேம்ல கூடின அந்த முதல் சபை, ஆரம்பித்த முதல் சபை அது எப்படியெல்லாம் ஜபித்தது அப்படிங்கிறதும், இந்த முதல் சபை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஜபம் ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கூட சில காரியங்களை பார்க்கலாம். இன்னையிலிருந்து ஜபம் ஜபம் என்றால் என்ன, ஒரு உண்மையான ஜபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்க போறோம். ஜபம்னா என்ன, ஒரு உண்மையான ஜபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த செய்திக்கு நான் ஆதாரமா ஜான் பெனியன் எழுதின பிரேயர் என்கிற ஆங்கில புத்தகத்தை நான் எடுத்துக்கிறேன். அதை தழுவி இந்த செய்திகள்லாம் கொடுக்கப்படும். அப்படியே நம்ம கொடுத்துறது இல்லை. இந்த போதிலும் அதுவே மையமாக வைத்து நம்ம சில விஷயங்களை சிந்திக்க போறோம். ஜான் பெனியனை குறித்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவர் 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பியூரிட்டன் என்று சொல்லி தூய்மைவாதி, மோட்ச பிரயாண புத்தகத்தை எழுதியவர். அவர் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதின ஒரு புத்தகம் பிரேயர், அந்த ஜெபம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதுல அவர் ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் அருமையாக விளக்கி எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம கொஞ்சமா பார்க்க போறோம். அப்படியே இல்லை, அதை மையமா வைத்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர போறேன். இந்த ஜெப கூடுகையில தொடர்ச்சியாக நம்ம அதை பார்த்துட்டு வருவோம். ஜெபம்னா என்ன, அது எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஜெபத்தை குறிச்சு ஜான் பெனியன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெபம் அப்படிங்கிறது அது உண்மையோடும் அறிவோடும் அன்போடும் கடவுளிடத்துல கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்தாவியானவரின் உதவியோடு அவர் வாக்கு பண்ணின காரியங்களுக்காக, அவருடைய வார்த்தையின்படி திருச்சபையின் நன்மைக்காக விசுவாசத்தில் நம் சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்படுத்தி நம் இருதயத்தை அல்லது ஆத்மாவை ஊற்றுவதாகும் என்று சொல்லி சொல்றாரு. அது ஒரு பெரிய வார்த்தை இல்லைங்களா? இதுதான் ஜெபம்னு சொல்றாரு. அதுக்குள்ள பல காரியங்கள் இருக்கு. அது மேல இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன அந்த காரியத்துல அந்த வார்த்தையில 7 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முக்கியமா 7 காரியம் அடங்கி இருக்காது. மறுபடியும் அதை சொல்றேன். ஜெபம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் என்பது அது உண்மையோடும் அறிவோடும் அன்போடும் கடவுளிடத்துல கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு அவர் வாக்கு பண்ணின காரியங்களுக்காக, அவரின் வார்த்தைப்படி திருச்சபையின் நன்மைக்காக விசுவாசத்தில் நம்முடைய சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி
நம் இருதயத்தை அல்லது ஆத்துமாவை ஊற்றுவதாகும் என்று சொல்லி சொல்றார். இதுல 7 காரியங்கள் அடங்கியிருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நீ வருகிற வாரத்துல ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியம். இதுல 7 காரியம் இருக்குது. என்ன 7 காரியம் அப்படின்னா, ஜபம் அப்படிங்கிறது அது உண்மையோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். முதல்ல ஜபம் அப்படின்னா அது உண்மையோடு செய்யப்படும். 2வது அதுக்குள்ள இருக்கிறத பனியன் சொல்றாரு, ஜபம்ன்றது அறிவோடு செய்யப்பட வேண்டியது. அதாவது விவேகம் சொல்றாங்க இல்லையா, பகுத்தறி. ஒரு விஷயத்த கவனமாக அறிந்து அதை ஜெபிக்க வேண்டியது, அறிவோடு செய்யப்பட வேண்டும். 3வது ஜபம்ன்றது இந்த அன்பான தேவனிடத்துல கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய ஆத்துமாவை ஊற்றி விடுவது என்று சொல்லி சொல்றார். தேவனிடத்துல, அன்பான தேவனிடத்துல கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய ஆத்துமாவை ஊற்றி விடுவது என்று சொல்லி. ஜபம் அப்படிங்கிறது 4வதா அதுல இருக்குது, பரிசுத்தாவியானவருடைய உதவி அல்லது பலத்தினால் செய்யப்படுவதாகும் என்று சொல்லி சொல்றோம். ஜபம்ன்றது பரிசுத்தாவியின் உதவி அல்லது அவருடைய பலத்தினால் செய்யப்படுவதாகும் சொல்லி பார்க்கிறோம். 4வது அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இதெல்லாம் நான் ஒன்னொன்னா விளக்குவேன். நீ உங்களுக்கு ஒரு ஆர்டரா சொல்லிடுற, அது வார வாரம் நீ அடுத்தடுத்த கூட்டங்களை ஒன்னொன்னா நம்ம பார்க்கணும். அடுத்து 5வதா நம்ம பார்க்கறது அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, கடவுள் வாக்கு பண்ணின காரியங்களுக்காக, அதாவது வாக்கு தத்துவம், வேதத்துல வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்காரு. வாக்கு தத்துவத்துல கடவுள் வாக்கு பண்ண காரியங்களுக்காக அல்லது அவருடைய வார்த்தையின்படி ஜபம் செய்யப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி ஜபம் அமைஞ்சிருக்கும். வாக்கு தத்துவம் அதனுடைய வார்த்தையின்படி. அடுத்து 6வதா நம்ம பார்க்கும்போது, ஜபம்ன்றது சபையினுடைய நன்மைக்காக செய்யப்பட வேண்டும். நாம தான் சபை, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு சபையாக, ஏன்னா அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்ட உலகளாவிய சபை, அத யூனிவர்சல் சர்ச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா, உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இணைக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருக்கிற இடத்துல ஒன்று கூடி வருகிறதா லோக்கல் சர்ச், உள்ளூர் சபை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த உள்ளூர் சபைல அவருடைய நன்மைக்காக செய்யப்பட வேண்டும். அந்த திருச்சபைன்றது நம்ம அதை ஒவ்வொருவரும், ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய சபையாக அப்படி நம்ம கூடி வரோம். அப்ப அந்த சபைக்காக அந்த நன்மைக்காக செய்யப்பட வேண்டும் அங்க வளர்றதுக்கு. கடைசியா அதுல ஒரு வார்த்தை இருக்கு, ஜபம் அப்படிங்கிறது விசுவாசத்துல நம்முடைய சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுத்துவது இல்லைங்களா. விசுவாசத்தின் ஊடாக நம்முடைய சித்தம், நம்முடைய ஃப்ரீவில் இருக்கு இல்லைங்களா, பார்த்தோம் அதெல்லாம். 9வது 1689 விசுவாச அறிக்கையில 9வது அதிகாரத்துல நம்ம அதை பார்த்தோம். அது 4 நிலைகள்ல எப்படி எல்லாம் இருக்குதுன்ற அந்த சித்தத்தை பத்தி எல்லாம் படிச்சோம் இல்லைங்களா. அப்போ ஜபம்ன்றது நம்ம ஜபம்ன்றது விசுவாசத்துல நம்முடைய சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுத்துகிறதுன்னு சொல்லி அர்த்தம். நாம் பாவத்துல இருக்கிறபடினால, நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாகவும் பாவம் நம்மில் தொடர்ந்து இருக்கிறபடினால நம்முடைய சித்தம் சரியானதை மட்டுமே செய்யும் என்பது அல்ல, அதை மட்டுமே சிந்திக்குங்கிறது கிடையாது. ஆகவே நாம விசுவாசத்தின் ஊடாக நம்முடைய சித்தத்தை கடவுளுடைய சித்தம் அதற்கு கீழ்ப்படிய பண்ணுகிறது தான் ஜபம் என்று சொல்லி பார்க்க. கவனத்தோடு வேதத்தை ஆராய்ந்து கடவுள் என்ன விரும்புகிறாருங்கிறத உணர்ந்து அதுக்கு நம்மளை தாழ்த்துறது தான். பாருங்க, இந்த 7 காரியங்கள் அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்குது. மறுபடியும் அவர் சொன்ன வார்த்தைய உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜெபம் அப்படிங்கிறது உண்மையோடும் அறிவோடும் அன்போடும் கடவுளிடம் கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்தாவியானவரின் உதவியோடு அவர் வாக்கு பண்ணின காரியங்களுக்காக அல்லது அவருடைய வார்த்தையின்படி திருச்சபையின் நன்மைக்காக விசுவாசத்தில் நம் சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி நம்முடைய இருதயத்தை அல்லது ஆத்மாவை ஊற்றி விடுவதாகும் என்று சொல்லி சொல்றாங்க. அதுக்குள்ள 7 காரியம் இருக்கு. ஜபம் அப்படிங்கிறது உண்மையோடு செய்யப்பட வேண்டும். ஜபம் என்பது அறிவோடு செய்யப்பட வேண்டும். ஜபம் என்பது அன்பான தேவனிடத்துல கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய ஆத்மாவை ஊற்றி விடுவதாகும். ஜபம் என்பது பரிசுத்தாவியின் உதவி அல்லது பலத்தினால் செய்யப்படுவதாகும். ஜபம் அப்படிங்கிறது கடவுள் வாக்கு பண்ணின காரியங்களுக்காக அல்லது அப்படி வார்த்தையின்படி செய்யப்பட வேண்டும். ஜபம் என்பது
சபையினுடைய திருச்சபையினுடைய நன்மைக்காக செய்யப்பட வேண்டும். ஜெபம் என்பது விசுவாசத்தில் நம் சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுத்துவதாகும் என்று சொல்லி பார்க்க. இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஒரே வார்த்தைக்கு அவர் சொன்ன வார்த்தையில இவ்வளவும் அடங்குது. சரி, இன்னைக்கு அதனுடைய முதலாவது காரியத்தை பார்க்கலாம். ஜெபம் அப்படிங்கிறது உண்மையோடு செய்யப்பட வேண்டும். சுருக்கமா இன்னைக்கு அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஜெபம் அப்படின்னா அது உண்மையோடு செய்யப்பட வேண்டும். உண்மைக்கு இன்னொரு வார்த்தை உத்தமம் என்று சொல்லி சொல்லலாம். வேதம் சொல்லுது உத்தமம் அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய பைபிள் பயன்படுத்துகிறது, தமிழ் பைபிள். அப்ப முதல்ல நம்ம பார்க்கிறோம், ஜெபம் அப்படிங்கிறது உண்மையோடு செய்யப்பட வேண்டும். அதாவது உத்தமத்தோடு கடவுளிடத்தில் நம் ஆத்துமாவை ஊற்றி விடுதல் என்று சொல்லி பார்க்க. இதுதான் முதல்ல நம்ம பார்க்கணும். உத்தமத்தோடு கடவுளிடத்துல நம்முடைய ஆத்மாவை ஊற்றி விடுதல் என்று சொல்லி பார்க்க. அதாவது உண்மையாக கடவுளிடத்துல நம்முடைய ஆத்மாவை ஊற்றி விடுதல் என்று சொல்லி பாருங்க. உத்தமம் அதாவது உண்மை அப்படிங்கிறது அது ஒரு கிருபை. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக காரியங்கள்ல ஒண்ணுதான் இந்த உத்தமம் என்று சொல்லி பார்க்க. தேவன் உண்மையானவர், அவர் நீதி நிறைந்தவர் இல்லைங்களா? அவரிடத்துல பொய் இல்லை, பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? அவர் பொய்யுரையாத தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மை மீட்டு நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? மனிதனை படைக்கிற பொழுது உண்மையானவனாக, அவருடைய சாயலின்படி அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறவனாக கடவுள் மனிதர்களை படைத்தார். மனிதன் பாவம் செய்ததினால் அவனுக்குள் மோசமான பல நிகழ்வுகள் வந்துவிட்டது. பாவம் என்னெல்லாம் செய்துன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அவன் பொய் பேசுகிறவனாக, கடவுளுக்கு எதிரானவனாக இப்படி எல்லாம் மாறி போய்விட்டத நம்ம பார்க்க. அப்போ மனிதனை கடவுள் தம்முடைய சித்தத்தின்படி ரட்சிக்கிற பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகிற கிருபையில இதுவும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. நேர்மையோடு கடவுளுக்கு முன்பாக வாழுகிற வாழ்க்கை இல்லைங்களா? அதை கடவுள் அவனுக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்துல அவன் அப்படி ரொம்ப பரிபூர்ணமாக அதில் வாழ முடியாவிட்டாலும் அவன் ஒவ்வொரு நாளும் உத்தமத்தோடு உண்மையோடு வாழும்படி அவன் கடவுளால் நடத்தப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறான். உண்மையோடு அவன் வாழும்படி கடவுளால நடத்தப்படுறான். இப்ப கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் தான் இந்த உத்தமம். அது கடவுளிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம். பாருங்க, அது இல்லை அப்படின்னு சொன்னா கடவுள் நம்முடைய செயல்களை ஏற்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல உத்தமமான விஷயம் இல்லை, ஒரு உண்மையான காரியம் இல்லை, நாம உண்மையோடு கடவுளிடத்துல நம்முடைய ஆத்மாவை ஊட்டல இல்லைங்களா, அப்படி நம்முடைய ஜெபம் அமையல அப்படின்னு சொன்னா கடவுள் அதை ஏற்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். காலையில எந்திரிச்சு ஒரு ஜெபம் பண்றோம், சாயந்தரம் ஒரு ஜெபம் பண்றோம், அப்புறம் மற்ற கூட்டங்கள்ல ஒரு ஜெபம் பண்றோம், எல்லாம் ஜெபம் பண்றாங்க, நாங்களும் ஒரு ஜெபம் பண்றோம். அப்படி இல்லை விஷயம். அப்படி நாம செய்தா அந்த ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார் என்று சொல்லி சொல்றார். உண்மை இல்லாத ஒரு ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார். அதாவது உத்தமம் இல்லாத ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், அதை ஏற்க மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்துல பாருங்க, சங்கீதம் 66ல 17-18 வசனத்தை அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி சொல்லப்படுது. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி, சங்கீதக்காரங்க சொல்றது பாக்குறீங்களா? இங்க சொல்லப்படுகிறது, அவரை நோக்கி என் வாயினால கூப்பிட்டேன், நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன்னா ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்க. இப்போ உத்தமம் இல்லாத, உண்மையாக இல்லாத செய்கிற ஜபத்தை கடவுள் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனாலதான் கணவன் மனைவி அவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வாக்குவாதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜெபிக்கிறதுக்கு போனா அந்த ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார், சரிங்களா? அதை கேட்க மாட்டார், சரிங்களா?
உத்தமத்தோடு இல்லாமல், கடவுள் சொன்ன வார்த்தையின்படி இல்லாமல், மற்ற காரியத்தெல்லாம் உண்மையாக இல்லாம அப்படி ஜெபிக்கிறதுக்கு போனா அந்த ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார். ஏன்னா அதுல உத்தமம் இல்லை, உண்மையான காரியம் இல்லை. அதுல அநேக போலிகள் தான் இருக்கும் இல்லைங்களா? வெறுப்பு, கசப்பு இல்லைங்களா? அதோடு மாய்மாலம், இப்படி எல்லாமே அதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஒரு ஜெப கூடுக நடக்குது, நம்ம போய் அதுல உட்காந்துக்கலாம் அப்படின்றது இல்ல அது. அப்ப அங்க உண்மையே இருக்காது, ஒரு ஆயத்தப்படுதல் இருக்காது. நம்ம போய் இணைஞ்சு ஜெபிக்கணும், இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து வருது. அப்ப உண்மை இல்லாத ஜெபத்தை கடவுள் ஏற்க மாட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சுன்னா அப்ப நம்ம ஜெபிக்க கூடாதாட்டு இருக்குது, கடவுள் கேட்க மாட்டார், அப்ப நம்ம ஜெபம் பண்ணாமையே படுத்துக்கலாம் போய்க்கலான்றதுக்காக இது சொல்லலை இல்லைங்களா? அது ரொம்ப கவனத்தோடு அதை சரி செய்து கொண்டு, உடனடியாக பிசாசுக்கு இடம் கொடுக்காம சரி செய்து கொண்டு ஜெபத்துல ஈடுபட வேண்டியது அவசியம் இல்லைங்களா? கவனத்தோடு ஈடுபட வேண்டியது அவசியம். அதைத்தான் நம்ம இதுல பார்க்கணும். பாருங்க, உத்தமத்தோடு கடவுளிடத்துல நம்முடைய ஆத்துமாவை ஊற்றி விட வேண்டும் என்று சொல்லி பார்க்க ஜெபம் பெஸ்ட் அதுல பாக்குறது. இந்த உத்தமம் அப்படிங்கிறத, உண்மை அப்படிங்கிறது ஜெபத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லி பார்க்கணும், ஒரு பார்ட் அது இல்லைங்களா? நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? 7 காரியம் இதுல சொல்றாரு. அதுல முதல்ல பார்த்த இந்த உத்தமம்ன்றது ஜெபத்தினுடைய ஒரு பகுதி இல்லைங்களா? அப்போ இந்த உத்தமம் ஜெபத்தின் ஒரு பகுதின்னு நம்ம பார்க்கிற பொழுது, அது இல்லாம கடவுள் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்பதை நம்ம மனதுல நிறுத்தி கொள்ளணும். கேட்க மாட்டார். உத்தமம் உண்மையாக இல்லாம, நம்முடைய வாயின் வார்த்தைகள் உண்மை இல்லாமல், அது இருதயபூர்வமாய் வராமல், வெறும் வார்த்தையாக மட்டும் ஒரு 4 வார்த்தைய எந்த ஒரு உணர்வும் இல்லாம, உண்மை இல்லாம கடவுளிடத்துல நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தா கடவுள் அதை கேட்க மாட்டார். நாம ஒரு சடங்கு மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னு நினைக்கலாம். இன்னைக்கு ஜெபம் முடிஞ்சிருச்சு, காலையில ஜெபம் பண்ணிட்டப்பா, ஒரு பாட்டு பாடணும், வாசனம் படிச்சாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. கடவுள் கேட்க மாட்டார் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் கேட்க, அதுல உண்மை இருக்குதா? நான் உண்மையாகவே ஆர்வத்தோடு அந்த ஜெபத்துக்கு வந்தேன், உண்மையாகவே கடவுளை துதிச்சு பாடி வசனத்தை வாசிச்சு, குடும்ப ஜெபம்லாம் செய்யும் போதும் அதேதான், சபை ஜெபம் அதுதான் அங்க வரும் இல்லைங்களா? இதெல்லாம் சரியா இருக்கும். உத்தமம் அப்படிங்கிறது, அதாவது அந்த உண்மை அப்படிங்கிறது ஜெபத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கிறதுனால, அது இல்லாம கடவுளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவுல பாருங்க, எரேமியா 29:13 பார்த்தா, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். நீங்க உங்க முழு இருதயத்தோடு என்னை தேடுனீங்கன்னா என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி சொல்றேன். சிறையிருப்பினுடைய சிறையிருப்புக்கு போற, சிறையிருப்புக்கு அப்புறம் வர சம்பவங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற ஒரு பகுதி தான் அந்த எரேமியா தீர்க்க தரிசன சிறைப்பட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதும், அதை குறித்துதான தீர்க்க தரிசனம், அவங்க மீட்கப்பட்டு வர்றது, இதெல்லாம் பேசுகிற பகுதி தான் அந்த எரேமியா. இப்ப அதை நம்ம எடுத்துக்கிற பொழுது இங்க சொல்லப்படுது, உங்கள் முழு இறுதியத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இங்க பாருங்க, முழு இருதயம். அப்போ ஒரு உண்மையோடு கூட நம்ம கடவுளிடத்துல ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருப்பார். அப்போ முழு இறுதி உண்மையில்லாத அரைகுறையோடு கூட ஏறெடுக்கிற ஜெபம் கடவுள் கேட்க மாட்டார் என்று சொல்லி பாக்குறோம். அதோடு ஓசியா புத்தகத்துல பாருங்க, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுலயும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஓசியா 7:14, அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை, அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் என்று சொல்லி சொல்றதப்பா. உங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை, என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் என்று சொல்லி இங்க சொல்றதப்பா. அப்படிப்பட்ட ஜபத்தை கடவுளும்
வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். தன்னுடைய இருதயத்திலிருந்து உண்மையாக கடவுளிடத்துல செய்யப்படாத ஜெபம் அது கடவுள் ஏற்கிறது இல்லை, அதை கடவுள் வெறுக்கிறார் என்று சொல்லி பாக்குறோம். ஏன் அப்படி ஆண்டவர் செய்யறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஜெபம்ன்றது அது உண்மைக்கு மாறானதாக இருக்குது. அதாவது உத்தமத்திற்கு மாறானது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அது ஏமாற்றுவதற்கு சமானமானது. அது ஒரு ஏமாற்று வேலை. அந்த ஜெபம்ன்றது கடவுள் எல்லாம் அறிஞ்சவர்னு தெரிஞ்சுக்கிட்டே அவர்கிட்ட போய் தைரியமா நம்ம நிக்கிறோம்னா பாருங்க, அது எவ்வளவு ஏமாற்று வேலை. ஏமாற்று வேலை. அது வெளிப்படையான ஒரு வேஷம் என்று சொல்லி பார்க்க. நம்முடைய இருதயத்துல உத்தமங்க துணிகரமாக நாம் வேஷம் இல்லைங்களா? அது மனுஷரால் காணப்படுறதுக்கும் அது மனுஷரால் புகழப்படுவதற்கு மட்டுமே செய்யப்படுகிறதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிற வார்த்தை ஜாலங்கள்னால அப்படியே ஜெபம் செய்யறது. அது இருதய பூர்வமா இருக்குதா? கடவுளோடு கூட நம்முடைய இருதயம் கனெக்ட் ஆகி உத்தமத்தோடு இருக்குதா? இல்ல 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக எதையாவது ஜெபிக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அது ரொம்ப கவனத்தோடு நம்ம செய்ய வேண்டும். அப்ப அது உத்தமத்துக்கு மாறானது அந்த ஜெபம். அதை கடவுள் வெறுக்கிறா, ஏற்க மாட்டார்ன்னு சொல்லி பார்க்க. பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல பாருங்க. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் என்று சொல்லி. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உத்தமத்தை நாத்தான் வேலிடத்துல அத்திமரத்தின் கீழாக கிறிஸ்து கண்டு அதை மதிக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன்னு சொல்றாரு. சரிங்களா? வர்றதுக்கு முன்னாடி, அங்க வர்றதுக்கு முன்னாடி. அப்ப அங்கேயே அவனுடைய உத்தமத்தை கடவுள் பார்த்து மதிக்கிறார் இல்லைங்களா? அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அதான் உத்தம இஸ்ரவேலன், உண்மையான இஸ்ரவேல், உண்மைத்துவத்தோடு இருக்கிற ஒரு மனிதன். அப்ப இந்த மனிதன் கடவுளிடத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கொண்டு இருக்கலாம். சரிங்களா? நாத்தான் வேல் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கலாம். உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லும் போது அவன் உண்மைத்துவத்தோடு இருக்கிறான். சும்மா அந்த வார்த்தை இயேசு சொல்லிடுவாரா? உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லி இருதயத்தை ஊற்றி கொண்டு இருந்திருக்கலாம் என்று சொல்லிப்பாங்க. சரிங்களா? உத்தமத்தோடும், அதாவது ஏமாற்றாத வகையில கடவுளிடத்தில் அந்த மனிதன் ஜபம் செய்து கொண்டு கடவுளுக்குரிய வாழ்க்கையில் உண்மையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனாக இருந்திருக்கு. அதான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்றத பார்க்கணும். இந்த விதத்துல உத்தமமான ஜபத்தை கடவுள் மதிக்கிறார். இப்படிப்பட்ட ஜபத்தை தான் மதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லாததை கடவுள் மதிக்கிறது இல்லை. அதாவது அதை வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜபத்தை கேட்கறதுல அது பல மணி நேரங்கள் செய்யப்பட்டதாக இருக்கலாம். இல்ல மானுடத்துல நம்முடைய உணர்ச்சிகள்னால தூண்டப்பட்டு வேத காரியங்கள்லாம் இல்லாம, உண்மைத்துவம் இல்லாம அது செய்யப்படலாம். கண்ணீர் கூட வடிக்கப்படலாம். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அது உண்மைத்துவம் இல்லாத பொழுது இல்லைங்களா, அதை கடவுள் ஏற்கிறது இல்லை. அதோடு அதை கடவுள் வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துக்கு, நீதிமொழிகள் 5:8 பாருங்க. நீதிமொழி 5:8, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி சொல்லப்படுறத பார்க்க. செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு பிரியம் என்று சொல்லி சொல்லுகிறது. யாரு உத்தமமாக இல்லைங்களா உண்மையான இருதயத்தோடு செய்கிற அந்த ஜபம் கடவுளுக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்க. ஏன் இந்த உத்தம ஜபத்திற்கு, அதாவது இந்த உத்தம ஜபம் ஏன் அவசியம் சரிங்களா? ஏன் இந்த உண்மையான ஜபம் அவசியம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உத்தமம் அப்படிங்கிறது நம் இருதயத்தை, அந்த இருதயத்தினுடைய அந்த இருதயத்தை எளிமையான நிலையில கடவுளிடத்துல எடுத்து காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கணும் சரிங்களா? உண்மைத்துவம், உத்தமம் அப்படின்னா என்ன? நம் இருதயத்தை அந்த எளிமையான நிலையில கடவுளிடத்துல எடுத்து காட்டுறது. இதுதான் நானு, இதுதான் என் நிலை, இது 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 உங்களுக்கு தெரியாதது இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்படியே அப்பட்டமாக கடவுளிடத்துல தன்னை எடுத்து காட்டுகிறது.
தன்னை அழிக்காத அளவுக்கு சீர்தூக்கி பார்க்கறதுக்கும் அது உதவுகிறது என்று சொல்லி பார்க்கணும். அந்த உத்தம ஜெபம் அது என்ன செய்கிறது? தன்னை அழிக்காத அளவுக்கு சீர்தூக்கி பார்க்கறதுக்கும் அது உதவுகிறது. நம்ம நாமே அழிச்சுக்கிறதுக்கு இல்லை சரிங்களா. இந்த உண்மைத்துவம் இல்லைன்னா ஜபத்துல அது நம்ம நாமே அழிச்சுக்கிறதுக்கு தான் அது சமானம் சரிங்களா. சீர்தூக்கி பார்க்காது. நான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இல்லைங்களா. அப்ப இந்த உண்மை அந்த உத்தமமான அந்த ஜபம் ஏன் அவசியம்னு கேட்டா, அது நம்மை அழிக்காத அளவுக்கு சீர்தூக்கி பார்க்கறதுக்கு அது உதவுகிறது என்று சொல்லி பார்க்க அது உதவுது சரிங்களா. அதோடு நம்மளை மெச்சிக்காத அளவுக்கு நம்மளை நாமே நான் நல்லா இருக்கிறேன், ஜபிக்கிறேன், அப்படியெல்லாம் மெச்சிக்காத அளவுக்கு நான் தூய்மையா அப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு மெச்சிக்கொள்ளாம முழு நிலையில இல்லைங்களா, அதாவது முழு அளவுல தன்னுடைய நிலையை அது காட்டுகின்றதாக இருக்குது அந்த உண்மையான ஜபம், உத்தம ஜபம் இல்லைங்களா. உத்தமம் இல்லை, இந்த உண்மை இல்லை அப்படின்னா நம்முடைய இருதயத்தினுடைய எளிமையான அதாவது இருதயத்தை எளிமையான நிலையில கடவுளிடத்துல நம்ம எடுத்துக்காட்ட மாட்டோம். அதோடு நாம அழிச்சுக்காத அளவுக்கு சீர்தூக்கி பார்க்கறதுக்கும் அந்த ஜபம் உதவாது, அது நம்மளை அழிக்கும் இல்லைங்களா. நீண்ட ஜபம் செய்தார்கள்னு பார்க்க பரிசேயர்களை குறிச்சு மாயக்காரராகி பரிசேயரே மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி நீண்ட ஜபம் செய்யறீங்களே இல்லைங்களா. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயில பாரு. நாமளே மெச்சிக்கொள்றா இல்லாம முழு அளவுல தன் நிலையில ஆண்டவர்கிட்ட காட்டுறது சும்மான ஜபம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இறைமையாவிலேயே பாருங்க, 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லி சொல்றது. சிறையிருப்பை பற்றி பேசுகிற பகுதிதான் இது. பாருங்க, நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். என்ன பழக்கம் இல்லாத அந்த மாடு இருக்கு பாத்தீங்கன்னா, அது இந்த மாடு எப்படி கொண்டு வரப்படுதோ அந்த காரியத்துக்கு அது மாதிரி பணியாத மாடு போல அடிக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவர்கள் அடிக்கப்பட்டார் அல்லது சிறையிருப்புல கொடுக்கப்பட்டாங்க இல்லைங்களா. கடவுள் பலமுறை எச்சரிச்சு அவங்க கேட்காம இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறத காட்டு அப்ப அங்க ஜபம் ஒண்ணு செய்ய அந்த காரியம் வருது பாருங்க இல்லைங்களா. நீரனை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். உண்மை நிலை சொல்லப்படுது பாருங்க. நான் இப்படித்தான் இருந்தேன், அதனாலதான் நாங்க இப்படி இருக்கிறோம், எங்களை திருப்போம், அப்பொழுது நாங்க திருப்பப்படுவோம் திருப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் உத்தமமான ஜபம் என்று சொல்லி பார்ப்போம். தன் நிலையை கடவுளிடத்துல காட்டும். அந்த மாதிரியான ஜபம் தான் கடவுளுக்கு தெரியும். இல்ல சும்மா ஜெபம் பண்றோம்னு எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு காலத்தை ஒட்டிக்கிட்டு அல்லது கடமை ஜெபம் பண்ணி சடங்காச்சாரமான வேலைகள் மாதிரி எல்லாம் செய்யறது இல்லை. இப்ப பாருங்க, பெனியன் அருமையா அந்த வார்த்தையை கோடிட்டு இருக்கிறார் பாருங்க, உண்மையோடு. அந்த ஜெபம் உண்மையோடு இருக்கும். இப்ப வேதத்துல எத்தனை வசனங்கள் நம்ம பாக்குறோம் பாருங்க, எவ்வளவோ வசனங்கள் பார்க்கலாம். இப்ப பாருங்க, உத்தம ஜபம் அப்படிங்கிறது நம்முடைய சொந்த நிலையே நம்ம ஒரு சீராய் பார்ப்பது. நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமா பாக்குறது. அதாவது நம்ம ஒரு இடத்துல நின்னாலும் சரி, தனியா ஒரு இடத்துல நின்றுகிட்டாலும் சரி, அல்லது மக்கள் முன்னாடி நின்னாலும் சரி, இந்த உலக மக்களுக்கு முன்னாடி போய் நம்ம நின்னாலும் சரி, 2 முகமூடியை அது போட்டுக் கொள்வதற்கு விரும்பாது. இந்த உண்மையான ஜபம் அது விரும்பாது. நீங்க தனியா ஒரு இடத்துல ஜபிக்கிறதுக்கு போனாலும் சரி, மக்கள் மத்தியில போய் நீங்க நின்னீங்கனாலும் சரி, அங்க அது முகமூடி போட்டுக்கொள்ளாது, 2 விதமான காரியத்தை செய்யாது. இப்ப பாருங்க, ஒண்ணு மனுஷருக்கு முன்னாடி உபயோகப்படுவதற்கு, அது கடவுளுக்கு முன்னாடி சரியா இருக்கு. கடவுள் முன்னாடி தனியான காரியத்துல ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனாலதான் சரியான விதத்துல மற்ற மனிதர்களுக்கு முன்பாகவும் இருக்க முடியும்னு பார்க்கணும். இந்த வாழ்க்கையிலையும் சரி, ஜப காரியத்திலையும்
சரி, சரிங்களா? இப்போ நம்முடைய கடமையா கடவுள் கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அது கடமை. இப்போ நம்ம கடவுளோடு பேசுகிற ஒரு சாதனம் தான் ஜெபம். கடவுள் தம்முடையவர்களுக்கு கொடுத்த ஒரு சாதன சாதனங்கள்ல ஒரு முக்கியமான சாதனம் ஜெபம். நாம் கடவுளோட பேச. அப்போ அது நம்மோட இருக்குது இல்லைங்களா? அது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நம்ம பேசும்படி. அது வெறுமனே உதட்டளவுல நம்ம மகிழ்ச்சி அடையறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒண்ணு அல்ல. நம்ம வார்த்தையில பேசி வார்த்தை ஜாலத்தினால நம்ம ஜெபம் செய்யறோம் அப்படின்னு நம்ம மகிழ்ந்துக்கிறதுக்காக ஜெபம் கொடுக்கப்படவில்லை. அது கடவுளோடு நம்முடைய நிலையை காட்டி நம்ம உத்தமத்தோடு அவரோடு தங்கி இருந்து அவர்ல அவருடைய உதவியை நாடி நம்ம நடக்கிறதுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளவு பலவீனமானவர்கள். அதனாலதான் ஜெபம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார் பேசுறது. ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? கடவுளோட பேசு. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா கூரை இல்லாத வீடு மாதிரிதான். என்ன எப்படி வேதம் எந்த அளவுக்கு கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெபமும் ரொம்ப முக்கியம். அந்த வேதத்தின் அடிப்படையில கடவுளத்துல ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை. இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த 7 வார்த்தை 7 காரியங்கள் அதுல உள்ளடங்கி இருக்கு. அதுல காரியத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சுருக்கமா நம்ம பார்த்திருக்கோம். இப்ப உத்தமம் என்பது அதுக்கு இருதயத்தை பார்க்க கடவுள் எப்படி இருதயத்தை பார்க்கிறார் அது மாதிரி இல்லைங்களா? இப்ப இருதயத்துல இருந்துதான் உண்மையான ஜெபம் வருது. வெளியில இருந்து வரதல்ல உண்மையான ஜெபம். இறுதிய இறுதிய நிறைவினால வாயில பேசப்படும். அப்போ உத்தம ஜெபம் அப்படிங்கிறது இருதயத்தை பார்ப்பது. இருதயத்துல இருந்து சரியா நம்ம கடவுளிடத்துல ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். இருதயத்துல இருந்து நம்ம கடவுளிடத்துல ஜெபிக்கணும். அது உத்தம ஜெபம், உண்மையான